அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: காலை உணவு திட்ட விரிவாக்க தொடக்க விழாவில் விருந்தினராக பங்கேற்கிறார் பஞ்சாப் முதலமைச்சரான பகவத் மான் என்று அமைச்சரான TRP ராஜா தெரிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் 26 நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் தொடங்கப்படுகிறது என்றும், காலை உணவு திட்டம் மூலம் இனி 20 லட்சம் மாணவர்கள் பயன் பெறுவார்கள் என்றும் அமைச்சரான TRP ராஜா தெரிவித்திருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு: தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வருகிற 25 வாக்கில் ஒரிசா, மேற்கு வங்காள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதன் காரணமாக 24 முதல் 29 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மூன்றாவது, முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கான கேட் நுழைவுத் தேர்வுக்கு வரும் ஆகஸ்ட் 25 முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான கேட் தேர்வு வரும் பிப்ரவரி 7 மற்றும் 8, 14, 15 ஆகிய தேதிகளில் பாடப்பிரிவு வாரியாக காலை, மதியம் என இரு வேளைகளிலும் நடைபெற உள்ளது. எனவே விருப்பமுள்ளவர்கள் கேட் 2025 iitr.ac.in என்னும் வலைத்தளத்தில் சென்று செப்டம்பர் 25 விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், இந்த வாய்ப்பை தவற விடுபவர்கள் தாமத கட்டணத்தை செலுத்தி அக்டோபர் 6 வரை விண்ணப்பிக்கலாம் எனவும், அதனுடன் பொறியியல் இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களும் கேட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும், தேர்வு முடிவுகள் மார்ச் 19 வெளியிடப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: புதிதாக கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தனி வீடுகளுக்கு முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் நிர்ணயம் செய்யும் வகையில் ஒவ்வொரு வகையான கட்டடத்துக்கும் மதிப்பு நிர்ணயம் செய்து தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி தரைத்தளம் 11,685 ரூபாய் முதல் முதல் தளம் 10,830 ரூபாய் என்றும், இரண்டாவது தளம் 11,025 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: +1 துணைத் தேர்வு மறு மதிப்பீடு மறு கூட்டல் தேர்வு முடிவுகளானது 25 வெளியாகும் என்று அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடந்த +1 பொதுத் தேர்வில் ஓரிரு பாடங்களில் தோல்வியடைந்த மாணவ மாணவியருக்கான ஜூலை மாத துணைத் தேர்வு நடந்தது. இந்த துணைத் தேர்வில் பங்கேற்று மறு கூட்டல் மறு மதிப்பீடு கேட்டு விண்ணப்பித்த மாணவ மாணவியரின் மதிப்பெண் மாற்றம் உள்ள மாணவர் மாணவியரின் மதிப்பெண் பட்டியலானது tge.in government.in என்ற இணையதளத்தில் 25 பிற்பகலில் முடிவுகள் வெளியிடப்படவும் உள்ளன. ஆறாவது அறிவிப்பு: கிராமங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சுழற்சி முறையில் வாரம் ஒரு நாள் விடுமுறை அளிக்க ஊரக வளர்ச்சித்துறை சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது. தூய்மை பணியாளர்கள் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுக்கலாம் என்றும், அதற்கு மேல் கூடுதலாக விடுப்பு எடுத்தால் அவர்களுக்கு ஒரு நாள் ஊதியமாக 160 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஒரு மாதத்திற்கு 4 நாள் போக மீதமுள்ள நாட்கள் விடுப்பு எடுத்தால் 160 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கான விபத்து மரணத்திற்கான இழப்பீடு 2 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. விபத்து மரணத்திற்கான இழப்பீட்டை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்புக்கு நிதியுதவி 20,000 1 லட்சமாக உயர்த்தப்பட்டும் உள்ளது. வேளாண் தொழிலாளர்களுக்கு இயற்கை மரணத்திற்கு நிதியுதவி 20,000 30,000 உயர்த்தப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: கட்டுமானத் துறையில் இருந்த பல சிக்கல்கள் சரி செய்யப்பட்டுள்ளது என்று அமைச்சரான முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். கட்டட அனுமதிக்காக சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றும், நேர விரயம் தவிர்த்து வரைபடத்துடன் விரைவாக அனுமதி பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அமைச்சரான முத்துசாமி குறிப்பிட்டுள்ளார். ஒன்பதாவது அறிவிப்பு: விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நெல்லை, மைசூர் இடையே சிறப்பு ரயில்கள் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மைசூரிலிருந்து வரும் 26 செவ்வாய்க்கிழமை இரவு 8:15 மணிக்கு இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் காலை 10:50 மணிக்கு நெல்லையை வந்தடையும். மறுமார்க்கத்தில்
நெல்லையிலிருந்து 27ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 3:40 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் காலை 5:50 மணிக்கு மைசூரை சென்றடைகிறது. இந்த ரயிலானது கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், நாமக்கல், பெங்களூர் வழியாக இயக்கப்படுகிறது. 10வது அறிவிப்பு. 2025-26ஆம் கல்வி ஆண்டுக்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வானது ஆகஸ்ட் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் 1500 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை வழியாக மாதம் 1500 ரூபாய் வீதம் 2 வருடங்களுக்கு வழங்கப்படவும் உள்ளது. தமிழகத்தில் அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளிலும் +1 படிக்கும் மெட்ரிக், CBSE, ICSE மாணவ மாணவிகள் இந்த தேர்வு எழுத தகுதியுடையவர்கள். tge.tngov.in என்ற இணையதளம் மூலமாக இன்று முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் செப்டம்பர் 4ஆம் தேதி கடைசி நாள் ஆகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக வேளாங்கண்ணி புனித அன்னை ஆரோக்கிய மாதா ஆலய திருவிழாவை முன்னிட்டு 1050 சிறப்பு பேருந்துகள் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளன. இத்திருவிழாவை முன்னிட்டு இந்த ஆண்டும் பக்தர்களின் வசதிக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக சென்னை, பெங்களூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருச்சி, தஞ்சாவூர், சிதம்பரம், பாண்டிச்சேரி, திண்டுக்கல், மணப்பாறை, ஓரியூர் மற்றும் பட்டுக்கோட்டை ஆகிய ஊர்களிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவும் உள்ளன. அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் செல்வதற்கு tnstc.in என்ற இணையதளத்திலும் TNSTC செயலி மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம். 12வது அறிவிப்பு. தமிழகத்தில் 1000 உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க வேளாண் பட்டதாரிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை மானியத்துடன் கடன் வழங்கப்படும் என்று அமைச்சரான MRK பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். இதற்கு 30% அதாவது 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் இந்த மையங்களில் உழவர்களுக்கு தேவையான விதைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் பயிர்களில் ஏற்படும் பூச்சி நோய் வேளாண்மைக்கு தேவையான ஆலோசனைகளும் வழங்கப்படும் எனவும் அத்துடன் நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். கடைசியாக 13வது அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி தமிழ்நாடு வருவதாக இருந்த நிலையில் அந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டும் உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் வர திட்டமிட்டு இருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் 26இல் சிதம்பரம் கோயிலில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை நடத்த திட்டமிடப்பட்டும் இருந்தது. தற்போது அது ரத்து செய்யப்பட்டும் உள்ளது. இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.